ஒரு பிரம்மாண்டமான அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரம்மாண்டமான கோவில் ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கோவிலில் ஒரு பெரிய மணி ஒன்று இருந்துச்சு. அந்த மணி பார்த்திங்கன்னா எப்போல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த மணி அடிக்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த மணி விலை உயர்ந்த உலோகங்களால் செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால் எப்போவுமே திருடர்கள் அதை திருடுறதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு திருடர் அந்த கிராமத்துக்கு வராரு. வந்தவர் அந்த மணியை பார்த்துட்டாரு. எப்படியாவது அந்த மணியை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. உடனே எல்லா மக்களும் தூங்கினதுக்கப்புறமா வேக வேகமாக அந்த மணியை கழட்டி எடுத்துக்கிட்டு அந்த காட்டு வழியாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மணியோட சத்தம் அந்த காடு ஃபுல்லாக எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த காட்டில் அமைதியாக தூங்கிக்கிட்டு ஒரு சிங்கத்தை இந்த மணியோசை எழுப்பிடுது. உடனே அந்த சிங்கமும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நோக்கி வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த திருடர் அதை கவனிக்கலை. ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மரத்தோட அடியில் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் இவரை பார்த்துருது. வேக வேகமாக அவரை அப்படியே அடித்து சாப்பிட்றது. இப்போ அந்த திருடர் அங்கேயே இறந்து போயிட்டாரு. அவரை கையில் இந்த மணி அங்கேயே கீழே கிடக்குது. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அங்கே நிறைய குரங்குகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த குரங்குகள் எல்லாமே அந்த மணியை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த மணியை அந்த மரத்தோட உச்சியில் போய் கட்டி வச்சிருச்சிங்க. அந்த மணியோட சத்தம் அந்த குரங்குகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா, எப்போல்லாம் காடு அமைதியாக இருக்கோ அந்த சமயத்தில் இந்த குரங்குகள் அந்த மணியை அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இது எப்படின்னா, நல்லா நள்ளிரவு நேரம் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த குரங்குகள் அந்த மணியை அடிக்க ஆரம்பிச்சிடும். இது தினம் தினம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்கும்போது திடீர் காட்டிலிருந்து இந்த மணி ஓசையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு பயமாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே இதே மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த கிராமத்தை விட்டு வெளியூர்களுக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த கிராமத்திலேருந்து ஒரு இளைஞரை என்னதான் இருக்குது பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாதங்கள் கழித்து அனுப்பி விடுறாங்க. அந்த மனிதரும் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. இப்போ அவர் போய் பார்க்கும்போது அந்த திருடர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் இறந்து கிடந்த உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த உடலுமே முழுவதும் டீகம்போஸ் ஆகி வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்தவர் பயத்தில் ஓடி வந்துடுறாரு. ஓடி ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளார ஒரு பெரிய பூதம் ஒன்று இருக்குது, அந்த பூதம் தான் மக்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அது எப்போல்லாம் மணி அடிக்குதோ அப்போல்லாம் மனிதர்களை பிடிச்சிட்டு போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி விட்டுட்டார். இதை கேட்ட எல்லா மக்களும் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரையே காலி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னரோட காதுக்கு போகுது. உடனே மன்னருமே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அந்த கிராம மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இப்போது எல்லாருக்கும் தண்டூரா போட்டு இந்த மாதிரி உண்மையிலே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஆனால் யாருமே முன் வரலை. எல்லாருக்கும் உயிர் பயம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த ஊர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு வயதான அம்மா, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்குன்னு குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது. இப்போது அவங்க மன்னர்கிட்ட போயிட்டு அந்த அம்மா சரி என்னதான் இருக்குது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நள்ளிரவு நேரம் மணியோசை கேட்கும்போது பொறுமையாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க எதிர்பார்த்தது போலவே அங்கே எந்த ஒரு அமானுஷ்யமும் கிடையாது. அங்கே குரங்குகள் தான் அந்த மணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்தவங்க சரி இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே மன்னர்கிட்ட போயிட்டு, மன்னா நீங்கள் அறிவித்த அந்த தண்டூராவை நான் கேட்டேன். நான் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறேன். அந்த மணியவை நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆனால் எனக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட கேட்குறாங்க. மன்னருமே சரிங்கம்மா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், நீங்கள் இந்த மக்களோட பயத்தை மட்டும் போக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த வயதான அம்மாவும் அந்த காட்டுக்கு போகிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த குரங்குகள் அந்த மணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த அம்மா அந்த குரங்குகளுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற மரத்தடியில் அப்படியே போட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எல்லா குரங்குகளும் அதை சாப்பிட்றதுக்காக வந்துடுதுங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி இந்த வயதான அம்மா அந்த மணியை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக மன்னர்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ மன்னர்கிட்ட வந்தவங்க, மன்னா இங்கே பாருங்கள், இந்த மணி
கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கோயிலேருந்து திருடு போயிடுச்சு. அந்த திருடு போன மணியை தான் இந்த குரங்குகள் வச்சுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை தான் எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையிலுமே அந்த உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற ஊர் மக்களுமே ஒரு வழியாக நம்முடைய பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த வயதான அம்மாவுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படுது. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாம் எப்போ மற்றவங்க சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நமக்கான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கதையில் அந்த மக்கள் எல்லாருமே அந்த மனிதர் வந்து சொன்ன உடனே அது உண்மைதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பயம் எதுவுமே வந்திருக்காது. அவங்க எல்லாருமே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலுமே யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முதல் வேலையாக அது என்ன அப்படிங்கிறத சரியானபடியாக ஆராய்ஞ்சு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்களும் உடனே நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் ஒன்று ஒன்றா தேடி வர ஆரம்பிச்சிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.